ಯಾವುದೇ ಇರಲಿ ಟ್ರೈ ಮಾಡಿ ಆಚಿ ಚಿಕನ್ ಮಸಾಲಾ. ನಟ ಜಯಂ ರವಿ ಅವರ ವೈಯಕ್ತಿಕ ಜೀವನದ ವಿಚಾರ ಮತ್ತೆ ಮುನ್ನೆಲೆಗೆ ಬಂದಿದೆ. ನನಗೆ ಡಿವೋರ್ಸ್ ಸಿಗೋವರೆಗೂ ಸಿನಿಮಾದಲ್ಲಿ ನಾನು ನಟಿಸಲ್ಲ, ವಿಚ್ಛೇದನ ಬೇಕೇ ಬೇಕು ಅಂತ ಕೂಗಾಡಿದ್ದಾರೆ ಖ್ಯಾತ ನಟ ಜಯಂ ರವಿ. ನನಗೆ ಡಿವೋರ್ಸ್ ಸಿಗೋವರೆಗೂ ಯಾವ ಸಿನಿಮಾದಲ್ಲೂ ನಟಿಸಲ್ಲ, ವಿಚ್ಛೇದನ ಬೇಕು ಅಂತ ಕೂಗಾಡಿದ್ದಾರೆ ಖ್ಯಾತ ನಟ ಜಯಂ ರವಿ ಅವರು. ನನ್ನನ್ನ ಗುಲಾಮನನ್ನಾಗಿ ನಡೆಸಿಕೊಳ್ಳಲಾಗಿದೆ ಅನ್ನುವಂತ ಆರೋಪವನ್ನ ಮಾಡಿದ್ದಾರೆ. ನನ್ನ ಬಗ್ಗೆ ಇಲ್ಲ ಸಲ್ಲದ ಸುಳ್ಳು ಕಥೆಗಳನ್ನ ಸೃಷ್ಟಿಸಲಾಗ್ತಾ ಇದೆ ಅಂತ ಬಹಳ ಆಕ್ರೋಶ ಹೊರ ಹಾಕಿದ್ದಾರೆ. ಸೋಷಿಯಲ್ ಮೀಡಿಯಾ ಟ್ರೋಲ್ಗಳ ವಿರುದ್ಧ ಕೂಡ ಕಿಡಿಕಾರಿದ್ದಾರೆ ನಟ ಜಯಂ ರವಿ ಅವರು. ಸದ್ಯ ಪತ್ನಿ ಆರತಿಯಿಂದ ಪ್ರತ್ಯೇಕ ಆಗಿದ್ದಾರೆ ಜಯಂ ರವಿ ಅವರು. ಪ್ರೆಸ್ ಮೀಟ್ಗೆ ಬಂದಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಸಾಕಷ್ಟು ಆರೋಪಗಳನ್ನ ಮಾಡಿದ್ದಾರೆ. ನನಗೆ ನನ್ನ ಮಕ್ಕಳನ್ನ ಮಾತಾಡ್ಸೋದಕ್ಕೆ ಬಿಡ್ತಾ ಇಲ್ಲ, ಅವರನ್ನ ಭೇಟಿ ಮಾಡೋದಕ್ಕೆ ಬಿಡ್ತಾ ಇಲ್ಲ, ಇಲ್ಲಿವರೆಗೂ ಕೂಡ ನಾನು ಎಲ್ಲವನ್ನೂ ಸಹಿಸ್ಕೊಂಡಿದ್ದೆ, ಬಟ್ ಇನ್ನು ಮುಂದೆ ಆಗಲ್ಲ ಅಂತೇಳಿ ಒಂದು ಕಡೆ ಬಹಳ ಸಿಟ್ಟಾಗಿದ್ರು. ಅದರ ಜೊತೆಗೆ ಕಣ್ಣೀರು ಕೂಡ ಹಾಕಿದ್ದಾರೆ ತಮಿಳಿನ ಖ್ಯಾತ ನಟ ಜಯಂ ರವಿ ಅವರು. என்னோட லைஃப்ஸ் ஹாப்பியஸ்ட் டேன்னு நான் ட்வீட் பண்ண அவனும் நானும் சேர்ந்து டிக் 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 படம் நடிக்கும் போது ஏன் பிள்ளைங்க நான் எப்படிங்க விடுவேன்? கேட்டுதான் இருப்பீங்களா? இப்படிதான் 50 லட்சம் ரூபா தெரியுமா? 2 பேர் ஸ்கூல் ஃபீஸ். எத்தனை வருஷம் நான் அதை கட்டி பார்த்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு நல்ல லைஃப் கிடைக்கணும்னு. குழந்தைங்க பத்தி என் பாசத்தை பத்தி பேசாதீங்க. உங்க யாருக்கும் எதுவுமே தெரியாது. டெய்லி நைட்டு உட்காந்து அவன் செஸ் கத்துக்கிறான். சின்ன பையன் டெய்லி உட்காந்து விளையாடுவான். அவன்கிட்ட தோத்து போவேன் நான். என்ன சொல்றீங்களா? குழந்தைங்க மேல அன்பு இல்லைன்னு பார்க்க விட மாட்டாங்க. போன் கான்ஃபிஸ்கேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்கூலுக்கு பாடி கார்டு அனுப்புறாங்க. என் பசங்க பார்க்கணும் இந்த வீடியோவை. தெரிச்சு தானே ஓடி வந்தேன் நான். அந்த லைஃப் பிடிக்கலன்னு இத்தனை நாள் இருந்தால அப்பெல்லாம் தெரியலையா? நான் அப்பெல்லாம் பார்த்துக்கல. எவ்வளவு கோடியில வீடு என்ன கேளுங்க போய் வெளியில. ஈஸியாரே சொல்லும். யாருக்காக? எல்லாம் அவங்களுக்காக தான் நான் பண்ண. இருக்கும் போது பார்த்துக்க முடியல. நான் இல்லாதப்ப மூடிட்டு இருக்கணும். ஒரு குழுவை அமைச்சு இவங்களை இப்படி காசு கொடுத்து இவங்கள அப்படி எனக்கு தெரியாத அதெல்லாம் பண்றதுக்கு பிறந்து வளர்ந்தவன் சொல்லி கொடுத்ததே நான் தான். ஏன் தெரியுமா? நான் திரும்பி வந்த 6 மாசம் நான் காணாம போயிருந்தேன். வேணாங்க, என் பிள்ளைங்களை பார்க்க